வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருப்போம். ஐக்கிய அரபு அமீரக அதிபரிடம் இலங்கை ஜனாதிபதி உறுதி. 1900 லிட்டர் எரிபொருளை சேமித்து வைத்திருந்த நபர் கைது. இலங்கை கடல் வலயத்திற்குள் ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டதா? நாமல் ராஜபக்ச எழுப்பிய கேள்வி. சரத் பொன்சேகா, சவேந்திர சில்வா போன்றோர் வகித்த பதவியை ரத்து செய்யும் அரசாங்கம். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் இலங்கை பாதிக்குமா? அமைச்சரின் பதில். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். ISIS-உடன் தொடர்பிருந்ததாக கூறி கைது செய்யப்பட்ட நபருக்கு இழப்பீடு வழங்குமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவு. அரசு சேவையில் நிலவும் 15,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை பச்சை கொடி. ஜப்பானிடமிருந்து 8 தாழ்தளம் கொண்ட பஸ்கள் நன்கொடை. இந்த பாராளுமன்றத்தில் இன்று நாங்கள் இருக்கும்போது ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் நுள்ளி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஐக்கிய அரபு அமீரகத்தில் அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பில் தனது வருத்தத்தை தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் சையத் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியதாக இலங்கை ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அனைத்து வகையான வன்முறைகளையும் பயங்கரவாதத்தையும் கண்டிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி ஐக்கிய அரபு அமீரக அதிபருக்கு இலங்கையின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தாம் உறுதியளித்ததாகவும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை எப்போதும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உறுதியாக நிற்பதுடன் சாத்தியமான அனைத்து வழிகளிலும் உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கெலன் பெந்துனுவெவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கோமரங்கல்ல பகுதியில் உள்ள பண்ணையொன்றில் சட்டவிரோதமாக டீசல் சேமித்து வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. எரிபொருள் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து கெலன் பெந்துனுவெவ காவல்துறையினர் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சோதனை மேற்கொண்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது அப்பகுதியில் உள்ள கால்நடை பண்ணையொன்றில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1900 லிட்டர் டீசல் அடங்கிய 10 பீப்பாய்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கோமரங்கல்ல பகுதியை சேர்ந்த 49 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கெலன் பிந்துனுவெவ காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படை பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு வலயத்திற்குள் ஈரானிய கப்பல் மீதான தாக்குதலுக்கு எவ்வாறு அனுமதிக்கப்பட்டதென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் அல்லது அதற்கு மிக அருகாமையில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இலங்கை கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு காலி போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து சுமார் 101 பேர் காணாமல் போயுள்ளதாக அல்லது காணாமல் போயிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இத்தகைய பின்னணியில் இந்த கப்பல் எங்கிருந்து வந்தது? இது இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்டு விட்டு அரபிக்கடலை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த கப்பலா அல்லது இலங்கையை நோக்கி வருகை தந்த கப்பலா? இலங்கை கடற்படை பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு வலயத்திற்குள் இந்த தாக்குதல் எப்படி அனுமதிக்கப்பட்டது? இந்த விவரங்களை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா, சவேந்திர சில்வா உள்ளிட்டவர்கள் வகித்த பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை அரசாங்கம் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு இலக்கம் 35 இயற்றப்பட்ட பாதுகாப்பு படைகளின் பிரதானி சட்டத்தை ரத்து செய்வதற்கான அரசின் தீர்மானத்திற்கு அமைச்சரவை அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சட்டத்தை ரத்து செய்ய தேவையான சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு 2025 பிப்ரவரி 24ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆரம்ப அனுமதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்ட வரைவு தயாரிப்பாளர் 3 மொழிகளிலும் தயாரித்த பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை ரத்து செய்வது குறித்த சட்டமூலம் தற்போது சட்டமா அதிபரின் அனுமதியை பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட சட்டமூலம் விரைவில் அரச வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளது. பின்னர் இறுதி அங்கீகாரத்திற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் அது இலங்கையில் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாதென வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கை தற்போது எரிபொருள் இறக்குமதிக்கு ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதில்லை. அந்நீரிணைக்கு பதிலாக இலங்கை தற்போது ஆப்பிரிக்க நன்னம்பிக்கை முனை ஊடாக செல்லும் கடல் வழித்தடங்களையே எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தி வருகிறது. இந்த நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எரிபொருள் உற்பத்தி மற்றும் போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் இலங்கைக்கு அது ஒரு பிரதான தடையாக அமையாது. ஏற்கனவே மாற்று வழிகள் மூலமே எரிபொருள் கொண்டு வரப்படுவதால் இந்த நெருக்கடி நிலை இலங்கையை பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் ISIS பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர் என கூறி அளுத்கம பிரதேசத்தை சேர்ந்த முகமது மில்ஹான் என்ற இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ததன் மூலம் போலீசார் அவரது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்களாக சம்பந்தப்பட்ட கைது நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான கல்கிசை போலீஸ் நிலையத்தின் உப போலீஸ் பரிசோதகர் ராமநாயக்க தனது தனிப்பட்ட பணத்திலிருந்து 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அரசாங்கம் 20,000 ரூபாய் இழப்பீட்டை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் 2019 மே 5ஆம் தேதி அத்திட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்யும் போது அதற்கான காரணத்தை போலீசார் சந்தேக நபருக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் தன்னை கைது செய்த போது அத்தகைய காரணங்கள் எவையும் தெரிவிக்கப்படவில்லை என மனுதாரர் வாதிட்டிருந்தார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் மனுதாரரை கைது செய்வதற்கு போதுமான காரணங்கள் இருந்தன என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க பிரதிவாதிகள் தவறவிட்டதாக தெரிவித்தது. இதன் அடிப்படையில் இத்தீர்மானம் அடிப்படை உரிமை மீறல் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது எங்களுடைய நாட்டுக்கு இந்த சட்டமூலம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு சட்டமூலம். ஏனென்று சொன்னால் இந்த சட்டமூலம் இல்லாத காரணத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களும் பாதிக்கப்பட்ட மாகாணங்களாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அந்த இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை முற்றுமுழுதாக இழந்திருந்த நிலையிலே அங்கு எந்த ஒரு வருமானமற்ற நிலையிலே அவர்கள் வாழ்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே தென்பகுதியிலே இருந்து அங்கு வருகை தந்த 40க்கு மேற்பட்ட இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்கள் வந்து அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் குறிப்பாக அவர்களுக்கு இந்த நிதி மூலங்கள் ஊடாக நிதியை கடனை வழங்கி அவர்களை பலவிதமான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கி இருந்ததை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு இந்த நுண்கடன் நிறுவனங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே வங்கிகளில் பணம் எடுக்க முடியாத கடன் வாங்க முடியாதவர்களுக்கு கூட அவர்கள் அதிக வட்டிக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி கடனை வழங்கிவிட்டு அந்த கடனை பெறுவதற்காக பல்வேறு துன்புறுத்தல் நடவடிக்கைகளை செய்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை செய்து ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு நிதி நிறுவனத்திடம் இருந்து கடனை பெற்று அதை அடைப்பதற்கு இன்னொரு நிறுவனத்திடம் இருந்து கடனை பெற்று இப்படி பல நிறுவனங்களிலே கடனை பெற்று இறுதியாக அதை சமாளிக்க முடியாத சூழ்நிலையிலே அந்த குடும்ப தலைவர்கள் தற்கொலை செய்த சந்தர்ப்பங்கள் பல எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கடந்த காலத்திலே நடந்திருக்கிறது. ஆகவே இந்த மிக மோசமாக பொருளாதார ரீதியிலே நலிவடைந்த மக்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்படுகின்ற இந்த நுண்கடன் மற்றும் பண கடன் வழங்கும் தொழிலை செய்யும் நிறுவனங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த சட்டம் எங்களுடைய நாட்டுக்கு தேவையானது. அதே போல இந்த சட்டத்திலே பல குறைபாடுகள் அல்லது சில குறைபாடுகள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மாகாணங்களிலே யுத்தம் நடைபெற்ற காலத்திலே வங்கி சேவைகள் அங்கு முழுமையாக நடைபெறவில்லை அல்லது நடைபெற்றாலும் கூட அந்த வங்கி சேவைகளை சென்று பயனடையக்கூடிய வகையில் எங்களுடைய மக்கள் இருக்கவில்லை. அந்த நேரத்திலே இந்த கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கிடையிலே சில அமைப்புகளை உருவாக்கி கிராம வலுவூட்டல் அமைப்புகளாக சமூக நிதியை சேகரித்து மிகவும் மோசமான நிலையிலே பணம் தேவைப்படுகின்றவர்களுக்கு அந்த சிறு கடன்களை வழங்கி தங்களுக்குள்ளே ஒரு நிதி நிறுவனம் போல அவர்கள் செயற்பட்டதாலே அந்த கஷ்டமான காலத்திலும் பல குடும்பங்கள் அந்த பிரதேசத்திலே வாழக்கூடியதாக இருந்தது. யுத்த காலத்தில் மாத்திரமல்ல, யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் கூட இவ்வாறான கட்டமைப்பு எங்களுடைய பிரதேசங்களிலே மிக அதிக எண்ணிக்கையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இலங்கையில் எடுத்து பார்த்தால் மாகாண ரீதியாக வடகிழக்கு மாகாணத்திலே இந்த இப்படியான சமூக ரீதியான நிதி நிறுவனங்கள் லாப நோக்கற்ற தங்களுக்குள்ளுக்கே தங்களை வலுப்படுத்துகின்ற அமைப்புகளாக இருக்கின்றது. இப்போது எல்லாருக்கும் உள்ள எங்களை போன்றவர்களுக்கு உள்ள பிரச்சனை என்று சொன்னால் இந்த சட்டமூலத்திலே இவர்களும் ஏனைய பெரிய நிதி நிறுவனங்களுக்கான அதே சட்ட திட்டத்தில் அவர்களும் உள்வாங்கப்பட்டால் என்ன நோக்கத்துக்காக இந்த சமூக நிதி நன்றி சமூக நிதி நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் அற்றதாக போய்விடும். இதனால் பல ஏழை குடும்பங்கள் அல்லது தங்களுக்குள்ளுக்கே ஒரு
கட்டுமானத்தை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் போன்ற குடும்பங்கள் இதால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த சட்ட மூலத்திலே ஏற்கனவே இங்கு பேசிய அரசு தரப்பை சேர்ந்த சிலர் சொன்னார்கள், இவ்வாறான சிறிய நிறுவனங்கள் இதுக்குள் உள்வாங்கப்பட மாட்டது என்று சொல்லி. ஆனால் இந்த சட்ட மூலத்திலே 2 முக்கியமான பிரிவுகளாக பணக்கடன் வழங்குனர்கள், நுண்நிதி வழங்குனர்கள் என்ற 2 வகையில் பிரிக்கப்பட்டு அனைவரும் உள்வாங்கப்படுகிறார்கள். ஆகவே என்னுடைய ஆலோசனை, இந்த சட்டமூலத்திலே சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். 3வது பிரிவினராக இந்த சமூகமற்ற நிதி அமைப்புகளை உள்வாங்கி அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலே இந்த சட்டத்திலே கொண்டு வர வேண்டும், திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அல்லாவிட்டால் இவ்வாறான அமைப்புகளை இந்த சட்டத்தின் ஊடாக கட்டுப்படுத்தாத ஒரு சூழல் இருந்தால் மாத்திரம்தான் பல குடும்பங்கள் பயனடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த சட்டத்திலே கலந்துரையாடல் மூலமாக இந்த திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றது முதலாவது விஷயம். ஏற்கனவே சொன்னதை போல 90% இந்த சட்டத்தாலே காப்பாற்றப்பட போறவர்கள் பெண்கள் என்ற வகையிலே பெண் பிரதிநிதித்துவம் இந்த அமைப்புக்குள்ளுக்கு மிகவும் குறைவாக அல்லது ஒருவர் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே பெண்களுக்குரிய அந்த இடம் அங்கு வழங்கப்பட வேண்டும். ஆகவே இவ்வாறான திருத்தங்களை நாங்கள் கலந்துரையாடல் மூலம் கொண்டு வரலாம். இது தொடர்பான பல விடயங்கள் ஆவணமாக நான் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். இதில் கொண்டு வரப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பாக அதை இந்த சபைக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். இங்கு இந்த பாராளுமன்றத்திலே இன்று நாங்கள் இருக்கும்போது ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் நுள்ளி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய வடகிழக்கு மாகாணங்களிலே இந்த நாட்டிலே யுத்த காலத்திலே இடம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போகவில்லை, காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகள் எங்கே என்று தெரியாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே அந்த யுத்தத்திலே ஏற்பட்ட இரத்த பாடை மீறுகின்ற எண்ணம் மறையாத ஒரு சூழலிலே அதில் சம்பந்தப்பட்டவர்கள் இங்கு வந்து மனிதாபிமானம் பற்றி, யுத்தம் பற்றி அல்லது கொலை செய்யப்படுவது பற்றி இன்றைக்கு பேசும்போது நாங்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே இருக்கிறோமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு சேவையின் வினைத்திறனை அதிகரிக்க பல்வேறு அமைச்சுகளில் நிலவும் 15,839 வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதில் உச்சபட்சமாக பாதுகாப்பு அமைச்சிற்கு 9,794 பேரும், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சுக்கு 1,915 பேரும், சுகாதார அமைச்சுக்கு 776 பேரும், கல்வி அமைச்சுக்கு 300 பேரும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஜப்பான் அரசாங்கம் 8 தாழ்தளம் கொண்ட பயன்படுத்தப்பட்ட பஸ்களை நன்கொடையாக வழங்க முன்வந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் பலனாக இந்த உதவி கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த பஸ்களை பொறுப்பேற்று சேவையில் ஈடுபடுத்த போக்குவரத்து அமைச்சுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.